அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல முக்கியமான செய்திகள் பத்தி பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, டிஆர்டிஓ வந்து ஒரு மிசைல் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மிசைல் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரா மிசைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆஸ்ட்ரா மிசைல் அப்படிங்கிறது ஒரு ஏர் டு ஏர் மிசைல். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு விமானத்திலேருந்து நம்ம லான்ச் பண்ண முடியும். இன்னொரு ஏர்ல இருக்கக்கூடிய டார்கெட்ட வந்து நம்மளால அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ண முடியும். சரிங்களா? அதான் ஏர் டு ஏர் மிசைல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆஸ்ட்ரா அப்படிங்கிற ஏர் டு ஏர் மிசைல் சக்சஸ்ஃபுல்லா நம்ம டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். சரியா? ஸோ அதுதான் இந்த ஒரு செய்தியில நமக்கு குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா டு ஹாஸ்ட் மேனுஸ்கிரிப்ட் ஹெரிடேஜ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ மேனுஸ்கிரிப்ட் ஹெரிடேஜ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறத இந்தியா இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபர்ஸ்ட் டைமா நடத்த போறாங்க. இன்டர்நேஷனல் மேனுஸ்கிரிப்ட் ஹெரிடேஜ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது இந்தியால ஃபர்ஸ்ட் டைமா வந்து நடக்க போகுது. ஓகேவா? ஸோ அந்த கான்ஃபரன்ஸோட டைட்டில் என்னன்னா, ரீக்ளைமிங் இந்தியாஸ் நாலேஜ் லெகசி த்ரூ மேனுஸ்கிரிப்ட் ஹெரிடேஜ் அப்படிங்கிறது. சரியா? ஸோ பேசிக் இதெல்லாம். ஸோ ஸோ மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம 2 பேசிக்கான விஷயங்கள தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு கியான் பாரதம் மிஷன் அப்படிங்கிறது நமக்கு லேட்டஸ்ட்டா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 2024ல வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. 24, 25 பட்ஜெட்ல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நேஷனல் மேனுஸ்கிரிப்ட் மிஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? இது எப்போ வந்திருக்கும் அப்படின்னா, 2003ல வந்திருக்கும். ஓகேவா? இந்த 2மே நமக்கு பேக்கிரவுண்ட் டேட்டாஸ். ஓகேவா? நேஷனல் மேனுஸ்கிரிப்ட் மிஷன் அப்படிங்கிறது 2003, கியான் பாரதம் மிஷன் அப்படிங்கிறது இப்ப ரீசென்ட்டா வந்து. சரியா? ஸோ அதான் இங்க குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு மராத்தா ஃபோர்ட் சிஸ்டம்ஸ் கெட் யுனெஸ்கோ ஹெரிடேஜ் டேக் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மராத்தாவோட அந்த ராணுவ தளங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, யுனெஸ்கோ ஹெரிடேஜ் லிஸ்ட் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. ஓகே. யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியல்ல இது சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, 43 போன வருஷம் வந்து ஒரு விஷயத்த ஆட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொய்தாம்ஸ் ஆஃப் சராய்தியோ. மொய்தாம்ஸ் ஆஃப் சராய்தியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஹோம் வம்சம் இருக்காங்க இல்லையா? அசாமோட அஹோம் வம்சம். அவங்களுடைய பரியல் ஸ்ட்ரக்சர் பேரு தான் இந்த மொய்தாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மொய்தாம்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா, சராய்தியோ அப்படிங்கிற அஹோம் வம்சத்துடைய கேபிட்டல் சிட்டில வந்து இருக்கும். அதனால தான் இது மொய்தாம்ஸ் ஆஃப் சராய்தியோ அப்படின்னு சொல்றோம். யுனெஸ்கோவோட 43rd ஹெரிடேஜ் சைட்டா வந்து வந்திருக்கும். சரியா? ஸோ இன்னைக்கு 44th ஹெரிடேஜ் சைட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப்ஸ். ஓகேவா? மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப் அப்படின்னா, ஒரு 12 கோட்டைகள் இருக்கும். அததான் வந்து மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப்க்கு கீழ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கோட்டைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இத அப்படியே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? சால்கர் ஃபோர்ட், ஷிவ்னேரி, லோஹ்கத், காந்தேரி, ரைகாட், ராஜ்காட், பிரதாப்காட், ஸ்வர்ணதர்க், அடுத்தது பன்காலா, விஜய்துர்க், சிந்துதுர்க் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 11 கோட்டைகள் வந்து மகாராஷ்டிரால இருக்கு. சரியா? இந்த 11 கோட்டைகளும் வந்து எங்க இருக்குன்னா, மகாராஷ்டிரால இருக்கு. ஒரே ஒரு ஜிஞ்சி கோட்டை மட்டும் நம்ம ட்ராய் ஆஃப் த ஈஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த கோட்டைய தான். ஓகேவா? ட்ராய் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜிஞ்சி கோட்டை மட்டும் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் அந்த 12வது கோட்டை. ஸோ இந்த 12 கோட்டைகளுமே மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிற பேருக்கு கீழ யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்தியாவோட 44வது யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட்டா வந்திருக்கு. சரியா? ஸோ இன்னைக்கு இருந்த முக்கியமான செய்திகள பத்தி பார்த்துருக்கோம். நன்றி.